திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படுமா என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களின் எண்ணம் எந்த காலத்திலும் ஈடேறாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மக்களுக்கு எதிரான பாஜக ஆட்சியின் முடிவில்தான் இந்தியாவில் கூட்டாட்சி மலரும் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு மதுரை தவுக்க மைதானத்தில் நேற்று முன்தினம் தொடங்கியது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிமன் பாசு கொடியேற்றி மாநாட்டை தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து நேற்று கூட்டாட்சி கோட்பாடே இந்தியாவின் வலிமை என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், கர்நாடக உயர்கல்வித்துறை அமைச்சர் சுதாகர், சிபிஎம் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திராவிட இயக்கத்திற்கும் பொதுவுடைமை இயக்கத்திற்கும் கருத்தியல் நட்பு இருப்பதாக கூறினார். நமது பயணம் மிக நீண்டது என்று கூறிய முதலமைச்சர், எந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படாதா என சிலர் நட்பாசையில் இருப்பதாக விமர்சித்தார். தமிழ்நாட்டில் உள்ள இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படாதா என்ற நட்பாசையோடு சில வெளிநபர்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்களோட எண்ணம் நிச்சயம் ஈடேறாது. இங்க இருக்கக்கூடிய யாரும் அதை கிடந்துட மாட்டோம். மாநில உரிமைகளை பாஜக அரசு அழிப்பதாக குற்றஞ்சாட்டிய முதலமைச்சர், மாநிலங்களே இருக்கக்கூடாது என பிரதமர் நினைப்பது ஏன் என்றும் வினவினார். ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்தியாவில் சுயாட்சி காப்பாற்றப்படும். சர்க்காரியா கமிஷனும் பூஞ்சி கமிஷனும் அளித்த பரிந்துரைகளை அமுல்படுத்தணும்னு 2012 குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக இருக்கீங்க. அதை நடைமுறைப்படுத்த எடுத்த நடவடிக்கை என்ன? கூட்டாட்சி என்ற சொல் மத்திய ஆட்சியாளர்களுக்கு அலர்ஜியாக உள்ளதாகவும் முதலமைச்சர் சாடினார். மாநில உரிமைகளுக்காக பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசோடு எதிர்ச்சதைகிற தன்மையால அதிகமாக பாதிப்படைகிறவங்கள முதன்மையா இருக்கிறது நானும் நம்ம சகாவு பினராயி விஜயனும் தான். முன்னதாக பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், மாநில அரசுகளின் உரிமைகளில் மத்திய அரசு அதிகமாக தலையிட்டு வருவதாகவும் அதை மாநிலங்கள் ஒன்றிணைந்து கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். Most in the present scenario is whether in recent times our polity is becoming more and more unitary in nature even during normal times. This, I would say, is the peril faced by federalism in India today. இந்திய சுதந்திரத்திற்கு பின்னர் முதல் முறையாக அரசமைப்பு சட்டத்திற்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருப்பதாகவும், ஜிஎஸ்டி, வரி, நிதி பகிர்வு போன்றவற்றிலும் மாநிலங்களிடம் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாகவும் பினராயி விஜயன் கவலை தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 2வது நாள் மாநாட்டில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 4 தொழிலாளர் சட்டங்களை கண்டித்து தொழிலாளர் சங்கங்கள் சார்பில் மே 20 அன்று நடத்தப்பட உள்ள நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.